நோய்வாய்ப்படுதல். லக்னத்திலிருந்து 6, 12 இதனுடைய தசா புத்தி நாதன்கள் இப்போ உங்களுக்கு செயல்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க வியாதியில மாட்டுவீங்க. 6 குடையவன் வந்துட்டாருன்னா வியாதி வரும். 12 குடையவரும் வந்துட்டார் அப்படின்னா 12ங்கிறதா ட்ரீட்மெண்ட். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. சார் நான் எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனேன், 3 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், சரியாயிட்டேன். ஓகே, ஆப்ரேஷன் ஏதாவது இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த கிரகங்களுடன் செவ்வாய் தொடர்பு பட்டுச்சு அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது ஆயுதம். அப்போ ஒரு கத்தியை வச்சு கீச்சி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். இந்த செவ்வாய் இந்த 12 கூட தொடர்பு பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப வருவீங்க. சார் திரும்ப வந்துருவனா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அடுத்த பதில் அதுதான், நோய் குணம் அடைதல். இந்த வீடுகளை நீங்க பாருங்க, 6க்கு முந்தின வீடு 6, இந்த 6க்கு 12வது வீடு 5, இதுக்கு 12வது வீடு அப்படின்னா இதுக்கு முந்தின வீடு 11. 12ங்கிறது இழத்தல். அப்ப அந்த நோய் வந்துச்சு, அதுக்கு 12வது வீடு அந்த நோய் குணமாயிரும். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன் 12, எப்போ வெளியே வருவேன் அப்படின்னா இந்த 11 எப்போ வருதோ அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது முடிஞ்சிச்சோம். சார் நான் 3 மாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணேன், 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணேன், 8 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த 11ங்கிறவர் எப்போ உங்க வாழ்க்கையில ரிட்டர்ன் பேக் வராரோ அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நின்றோம். வேலையை இழத்தல். ஆஃபீஸில் நான் ஒரு டீமில் இருக்கேன், ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களாம் என்னை பங்கம் பண்ணுறாங்க, எப்படியாவது என்னை டீமை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை போயிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா 5, 9, 12 இதில் குறிப்பாக இழத்தல் அப்படின்னாலே 12, இந்த 9, 5 இதற்குடைய புத்திநாதன் இருக்கும் அப்படின்னாலும் வேலையை இழத்தல். சார் வேலை இப்போ ஒரு வேலை போயிருச்சுன்னே வச்சுக்குவோம், திரும்ப எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னா 5, 7, 11 இந்த 7 இந்த 11 உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ தசா புத்திநாதனா வருவாங்கன்னா உங்களுக்கு நீங்க இழந்த வேலையை திரும்ப கிடைச்சிருவீங்க. இப்போ இந்த கிரகங்களை விட இந்த 5 இந்த 9 விட இந்த 7, 11 ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வேலையை விட உங்களுக்கு இப்ப நீங்க கிடைக்க போற வேலை ஸ்ட்ராங்கா கிடைக்கும். இவர் தான் வலிமையா இருக்கிறார் அப்படின்னா இதை விட உங்களுக்கு மட்டமான வேலை தான் இப்ப கிடைக்கும். இந்த ரெண்டுக்குமே இதுதான் பொருள். திருமண முறைவு, விவாகரத்து, டிவோர்ஸ் எனக்கு எப்போ ஆகும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு உங்க 7ஆம் அதிபதி கூட இந்த 3க்கும் 12க்கும் உடையவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் டிவோர்ஸுங்கிறது வரும். 100% இங்கே டிவோர்ஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டா டிவோர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகும். இந்த 12க்குரியவர் ஸ்ட்ராங்கா இருந்தும் 8க்குரியவர் ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் டிவோர்ஸுங்கிறது கன்ஃபார்ம். 8க்குரியவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னா இந்த 12 கிட்ட சண்டை போட்டு உங்களை மீட்டு கூட்டிட்டு வந்துடுவார். எனக்குமே வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ பஞ்சாயத்து நடக்கும், எல்லாரையும் கூப்பிடுவோம், உட்கார வைப்போம், பேசுவோம், இனிமேல் சண்டை போடாமல் அமைதியாக இருங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அப்போ என்னன்னா பிரச்சனையே வரலாம் அப்படின்லாம் இல்லை, பிரச்சனை எல்லாம் வரும். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் பேசாமல் இருப்போம், பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா எல்லாம் இருக்க தானே செய்யும், சண்டை இல்லாத குடும்பம் எந்த இருக்குது, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே அட்வைஸ் பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துடும். சில பேர் வந்து இந்த 8 வீக்காக இருக்கிறவங்க இவங்களோடலாம் வாழவே முடியாது. அதுவும் சத்தியமா இன்னொருத்தையா இருந்திருந்தா என்னைக்கோ போயிருந்திருப்பா. அப்ப என்னன்னா உறவை முறிச்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. இப்ப இது வந்து இந்த 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்சி ஆகி டிவோர்ஸ் பிரியறது. இன்னொன்னு, இவருக்கு இன்னொரு பொண்ணோட ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு இந்த கான்டாக்டை நான் கட் பண்ணுவேன் அப்படிங்கறதுனால இப்போ டிவோர்ஸே எதனால இந்த டிவோர்ஸ் வந்து வருது, தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க உள்ள வந்தாங்களா அப்படிங்கறது நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இந்த விவாகரத்துல காதல்னு ஒன்று இருந்தால் கள்ளக்காதல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால இது கூட 5ம் 7ம் சம்மந்தப்பட்டிருக்குது, குறிப்பாக 5 சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா தேர்ட் பர்சன் உள்ள வந்து இவங்க 2 பேரும் பிரியிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ டிவோர்ஸ்னு ஒன்றான மீண்டும் இவங்க சேரணும் இல்லையா? சார் அதாவது பிரிஞ்சுட்டாங்க, நாங்கள் டிவோர்ஸ் ஆகலை, என் ஒய்ஃபு சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, போய் 1.5 வருஷம் ஆச்சு, எப்போ திரும்ப வருவாங்க, என் பிள்ளையை நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னா மீண்டும் ஒன்று சேருதல் விவாகரத்துக்கு பிறகு 1, 5, 7, 11 இந்த உடைய தசாபுத்தி நாதன்கள் உங்களுக்கு நடக்கும்போது இந்த கட்டங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வெளிநாட்டில் தங்குதல், வெளிநாட்டில் வசித்தல். தங்குதல் அப்படின்னா டெம்பரவரியா, வசித்தல் அப்படின்னா அங்கேயே பர்மனண்டா. சார் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு பிஆர் கிடைச்சிருமா அப்படின்னா இப்போ நான் தங்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பர்மனண்டா தங்குறது, அது வந்து லக்னத்திலிருந்து 4வது வீடு. அந்த 4க்கு அதிபதி இந்த 3ஓட வீட்லேயோ 7ஓட வீட்லேயோ உட்காந்துட்டார் அப்படின்னா இந்த 3ஓட வீட்டில் 3ங்கிறது வந்து டெம்பரவரி.
அப்ப 4 3 வீட்டுல போய் உட்காந்துட்டார், அவரோட நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டார், அவரோட பார்வையை பெற்றார் அப்படின்னா நீங்க வெளிநாட்டுல போய் டெம்பரவரியா ஒரு 3 வருஷம் இருந்துட்டு வேலை பண்ணிட்டு அந்த தசாபுத்தி காலம் முடிஞ்சோடனே திரும்ப வந்துடுவீங்க. அவர் போய் 7லயே உட்காந்துட்டார் அப்படின்னா இப்ப பர்மனண்டா பிஆர் வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிருவீங்க. இவ்வளவுதான். அப்ப இந்த 9 12 அப்படின்னா நான் 2 மாசங்க 2 வருஷம் அங்க எனக்கு ஒர்க் விசா முடிஞ்சிச்சு, மீண்டும் இந்தியாவுக்கு வந்தேன், ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன், மறுபடியும் ரிட்டர்ன் பேக் போறேன், மறுபடியும் எனக்கு ரிட்டர்ன் வெளிநாட்டுல போறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குதா அப்படின்னா இந்த 3ஓட கண்டினியூட்டி தான் இந்த 9. இந்த 3க்கும் 9க்கும் ரிலேஷன் நல்லா இருக்கு, இந்த 2 அதிபதிகளும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். நான் வந்தேங்க, ஒரு 6 மாசம் ரெஸ்ட், மறுபடியும் போனேன், என்னை சேர்த்துக்கிட்டாங்க. சில பேர் வந்த முறிஞ்சிரும். ஏன் முறிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தசாபுத்தி காலங்கள்ல இவங்களுக்கான பாதகமான கிரகம் நின்றும். அதனால இந்த தசாபுத்திக்கு இந்த புத்திநாதனுக்கு மேட்ச் ஆகல, அதனால வெளிநாட்டு உறவுங்கிறது இந்த இடத்துக்கு முறிக்கப்பட்டுருச்சு. இந்த 12 அப்படிங்கிறது நீங்க வெளிநாட்டுல போறது, வெளிநாட்டுல படிக்கிறது, அதுக்காக படிக்கிறதுக்காக எம்பிபிஎஸ்க்காக நான் லண்டன் போய் படித்தேன், ஹையர் செகண்டரி நான் வெளிநாட்டுல படித்தேன். இப்போ எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க அமெரிக்காவில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கான வேலை. நாம என்ன பண்ணோம்னா அமெரிக்காவில் படிக்கிறதுங்கிறது காஸ்ட்லியான விஷயம், ஓகேங்களா, அதனால இந்தியாவில் படிச்சிருவோம், அமெரிக்காவில் போய் வேலை செய்வோம், அப்போ நிறைய சம்பாதிக்கலாம். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா இப்பெல்லாம் அவனை இப்படி சேர்த்துறது இல்லை, நீ இங்கே படி, நான் உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. அப்போ முதல்ல என்னன்னா நான் வெளிநாட்டில் போய் படிப்பேனா அப்படின்னு பார்க்கணும். என்னோட 4 7 12 தொடர்பு படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நான் வெளிநாட்டில் போய் படிப்பேன். அடுத்து என்னுடைய 6 எனக்கு ஒத்துழைக்கிறார் அப்படின்னா நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்வேன். வேலை அப்படின்னா 6, வெளிநாடு அப்படின்னா 7 12 3. இந்த கட்டங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறப்ப இதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து புனித யாத்திரை 3 9 12. கொஞ்ச தூரம் பயணம் அப்படின்னா நீங்கள் 3, தொலைதூர பயணம் அப்படின்னா 9. பழனி போகலான் இருக்கேன், 3 வந்துச்சு அப்படின்னா பழனி போயிட்டு வந்துடுவீங்க. காசி போகலான் இருக்கேன், தொலைதூர பயணம். மலேசியா முருகனை போய் பார்க்கலான் இருக்கேன் 12. இது டிஸ்ட்ரிக்டு, இது ஸ்டேட்டு, இது இன்டர்நேஷ்னல், ஓகேங்களா. அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மீட் அவுட் ஆகும்போது இது எப்படி எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆன்மீக கிரகங்கள்னு இருக்கு. சூரியன், குரு, கேது, இந்த கிரகங்கள் இந்த அதிபதிகளோட எப்போ தொடர்பு படுத்துறாங்களோ, ஒரு ஆன்மீக கிரகங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு வெளிநாடு இன்டர்நேஷ்னலோட எப்போ தொடர்பு படுறாங்களோ, எது கூட தொடர்பு படுறாங்களோ அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. அடுத்து ஆன்மீக வாழ்வு, சமய சடங்கு வாழ்வு. இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, நான் திருப்பூரில் பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், இப்போ என்னவா மாறிட்டேன், ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டேன். பழைய வாழ்க்கையை அப்படியே மூட்டை கட்டி போட்டுட்டு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு 5 9 12ங்கிறது ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இந்த பீரியடில் இன்னைக்கு தசா நடத்தக்கூடிய என்னுடைய கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகமாக இருக்கிறங்காட்டி இந்த 5 9 எனக்கு 9 12 ஆக்டிவேட் ஆகிட்டார். இப்போ 9 ஆக்டிவில் இருக்கிறங்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டேன். இவர் சூப்பராக இருந்தார், இவர் கேது கூட ஆல்ரெடி அவர் ஆன்மீக கிரகம் தான், அவர் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னு இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பேன். கேளக்கியருக்கு என்ன வேலைனாலும் நான் செஞ்சு கொடுப்பேன்.